க்ரூட் ஆயில் சப்ளை இல்லாமல் உலக நாடுலேயே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கும்போது ஒரு நாடு மட்டும் ஈஸியாக ஆட்டை போட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானை அட்டாக் பண்ணதுக்கு காரணமே அங்கே நியூக்ளியர் பாம்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, அதை தயார் பண்ணுறதுக்கான வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. வாரே அதனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வார் போய்கிட்டு இருக்கும்போது அம்பானி கூட ட்ரம்ப் வந்து ஒரு டீல் க்ளோஸ் பண்ணுறாரு. அம்பானிக்கும் வாருக்கு என்னடா சம்மந்தம்? அம்பானிக்கும் நியூக்ளியர் பாம்புக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? அம்பானிக்கும் ஆயிலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குல்ல? அர்த்தம் இருக்கா? அந்த அர்த்தம் தான் என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்ரூட் ஆயிலோட வர்த்தகம் என்ன, க்ரூட் ஆயில் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, க்ரூட் ஆயிலுக்காக என்னெல்லாம் இந்த உலக நாடுகள் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்கள் உள்ளங்கையில் கொண்டாந்து சேர்க்குற ஒரு உன்னதமான சேனலாக இதை நான் பயன்படுத்துகிறேன். ஸோ நீங்களும் இந்த சேனலை பார்த்து நான் பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயந்தான். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன். நான் டெய்லியும் போடுற வீடியோ 6 மணிக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 6:05 அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு போங்க. இந்தியாக்கான ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. LPG carriers Shivalik and Nanda Devi and one crude oil carrier Jag Ladki have successfully crossed the Strait of Hormuz. Indian flag vessel Jag Ladki, carrying about 80,800 metric tons of Murban crude oil, sailed safely from the UAE's Fujairah port, whereas LPG carriers Shivalik is headed to Mundra port with arrival expected tomorrow. அதுதான் நான் சொன்னேன், உலக நாடுகளே இங்கே க்ரூட் ஆயில் இல்லாமல் ஸ்தம்பிச்சு போய் கிடக்கும்போது ஒரு நாடு மட்டும் ஈஸியாக ஆட்டையை போட்டு வருதுன்னா அது எந்த நாடு தெரியுமா? நம்ம நாடு தான். அதுக்கு நம்ம பெருமை தான் அடையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள்கிட்டையுமே ஒரு நட்போடு இருக்கிறனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை பகைச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். சரி, இந்த க்ரூட் ஆயிலோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பல போர்கள் இந்த ஆயிலை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை அட்டாக் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆயிலை கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹிட்லரும் பார்த்தீங்கன்னா சோவியத் ஆயில் ஃபீல்டு தான் வந்து டார்கெட் பண்ணி அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா ஜெர்மனி வந்து ஆயிலுக்கு வந்து ரொம்ப தேவை இருந்தனால ஹிட்லரு அந்த ஆயிலுக்காக தான் அங்கே போர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈராக் வார் இப்போ 1980 1988 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்டர் டிஸ்பியூட்ஸ் அது இதெல்லாம் இருந்தால் கூட ஆயில் ஃபீல்டு தான் மேஜராக வந்து டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா ஈராக்குக்கும் ஈரானுக்குமான ஆயில் வெண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறனால அந்த போட்டி, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற போட்டியிலையும் அந்த வார் அப்போ ஆரம்பிச்சது. ஸோ இப்படி உலகத்தில் நடந்த போர்கள் எல்லாமே க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்போ அந்த க்ரூட் ஆயில் என்னப்பா அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா அது ரொம்ப 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 முக்கியம். 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வாழ்ந்த உயிரினங்களின் எச்சங்களிலிருந்து உருவானது. பாறைகளுக்கு கீழே புதைந்து அதிகப்படியான ஹீட்டும் பிரஷரும் அவற்றை ஹைட்ரோகார்பன் மாலிக்யூல்ஸாக மாற்றியது. அவைதான் நாம் இன்று பூமியின் அடியிலிருந்து ட்ரில் செய்தெடுக்கும் க்ரூட் ஆயில். ஜியாலஜிஸ்ட் சைஸ்மிக் வேவ்ஸை பயன்படுத்தி பூமிக்கு அடியில் இருக்கும் ஆயில் ரிசர்வர்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பிறகு பல கிலோமீட்டர் ஆழத்திற்கு ட்ரில் செய்கிறார்கள். சில இடங்களில் பிரஷர் குறைவாக இருந்தால் வாட்டர் அல்லது கேஸ் இன்ஜெக்ட் செய்து ஆயிலை மேலே தள்ளுவார்கள். இதை என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி என்று சொல்கிறோம். அந்த க்ரூட் ஆயில் பைப்லைன் மற்றும் டேங்கர் மூலம் ஆயில் ரிஃபைனரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு ஆயில் ரிஃபைனரி என்பது உலோகமும் நெருப்பும் நிறைந்த ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் நகரம். இங்கே க்ரூட் ஆயில் 3 முக்கியமான நிலைகளை கடக்கிறது: செப்பரேஷன், கன்வர்ஷன் மற்றும் ட்ரீட்மெண்ட். முதலில் டிஸ்டிலேஷன் நடக்கும். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடேற்றி ஒரு உயரமான காலமுக்குள் செலுத்துவார்கள். வேப்பர்ஸ் மேலே ஏறும்போது குளிர்ந்து தனித்தனி துகள்களாக மாறும். மிகவும் இலகுவான எல்பிஜி மேலே இருக்கும். நஃப்தா மற்றும் ஜெட் ஃபியூவல் நடுவில் இருக்கும். டீசல் கீழ்ப்பகுதியில் இருக்கும். கனமான பிட்மன் கடைசியில் தங்கும். அந்த கனமான ஃப்ராக்ஷன்ஸை வீணாக்க மாட்டார்கள். கெட்டாலிட்டிக் கிராக்கின்கில் ஒரு கெமிக்கல் கெட்டாலிஸ்ட் மற்றும் வெப்பத்தை பயன்படுத்தி அந்த ஹெவி செயின்ஸை உடைத்து பெட்ரோல் அல்லது கேஸ்லின் ஆக்குகிறார்கள். ஹைட்ரோ கிராக்கிங்கில் ஹைட்ரஜனை ஹை பிரஷரில் செலுத்தி டீசல் மற்றும் கெரோசின் தயாரிக்கிறார்கள்.
தயாரிக்கிறார்கள். ரிஃபைனரியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஃப்ராக்ஷனும் ஹைட்ரோ ட்ரீட்டிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படும். இந்த ப்ராசஸ் சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் போன்ற அசுத்தங்களை நீக்கும். பிறகு சரியான அளவில் ஃப்ராக்ஷன்ஸை பிளெண்ட் செய்து எக்ஸாக்ட் ஃபியூல் கிரேடுக்கு தயார் செய்கிறார்கள். ஒரே ஒரு க்ரூட் ஆயில் பேரலில் இருந்து கேஸ்லின், டீசல், ஜெட் ஃபியூல், எல்பிஜி, கேரோசின், பிளாஸ்டிக், சாலை போடும் ஆஸ்பால்ட், இன்னும் எத்தனையோ வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. நவீன உலகின் ஒவ்வொரு மூலையும் இந்த ஒரு லிக்விடால் தான் இயங்குகிறது. கோடி ஆண்டுகளாக இறந்து புதைந்த உயிர்களிலிருந்து கடலில் சேர்ந்து இன்று உங்கள் என்ஜின் வரை வந்தடைந்திருக்கும் எரிபொருள் இயற்கையும் அறிவியலும் சேர்ந்து செய்த அற்புதம். இனி ஒவ்வொரு முறை நீங்கள் பெட்ரோல் போடும்போதும் வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் வாங்கும் போதும் இந்த அற்புதமான அறிவியல் வரலாறு உங்கள் நினைவில் வரும் என நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு க்ரூட் ஆயில இருந்து எத்தனை வெரைட்டிஸான பொருட்களை பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அதனால தான் இந்த க்ரூட் ஆயில் சப்ளை ஸ்டாப் ஆனால் உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போகுது. ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையும் இந்த க்ரூட் ஆயில் மூலயமா தான் அவங்க வந்து பிரித்து எடுத்துக்க முடியும். அப்போ இந்த சப்ளையே அவங்களுக்கு வரல அப்படின்னா அவங்களால எப்படி அந்த மற்ற பொருட்கள் உருவாக்க முடியும்? உதாரணத்துக்கு இந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போ இந்தியாவுக்கு போகல. அப்போ இந்தியாவில் பெட்ரோல் வராது, கேஸ் இருக்காது, டீசல் இருக்காது, மண்ணெண்ணெய் இருக்காது. அதாவது இந்த பெட்ரோல் சார்ந்த அனைத்து பொருட்களுமே அங்கே தடைபடும். இந்த க்ரூட் ஆயில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால தான் இந்த க்ரூட் ஆயிலை எப்படியாவது அனைத்து நாடுகளும் கரெக்டாக வாங்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ மெனக்கெட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்து எப்படியாவது கொண்டு போகணும்னு மெனக்கெட்டுறாங்க. ஆனால் இந்த சண்டைனால அது நடக்கலை. அப்போ இந்த க்ரூட் ஆயிலோட முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த க்ரூட் ஆயிலுக்காக உலக நாடுகள் சண்டை போட்டுக்குது அப்படின்னு. இப்போ எந்த நாட்டுக்கிட்ட எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குதோ அந்த நாடு தான் உலகத்திலேயே நம்பர் 1 நாடாக இனி வரப்போகிற காலங்களில் இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அதிகமான எண்ணெய் வளம் யார்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூஎஸ் கிட்ட தான். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20% 22% இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா 11% 13%. ஆனால் சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு 25 வருஷம் தான் இருக்குன்றாங்க. அதுக்கெல்லாம் ஆயில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 11%, கனடாவுக்கு ஒரு 6-7%, சைனா ஒரு 5%, ஈராக்கில் ஒரு 4-5%, இங்கே யுனைடெட் அரபில் 4%ன்னு சொல்லிட்டு இப்படி குறைஞ்சிட்டு தான் வருதே ஒழிய அதிகமான மேஜர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காட்ட. இப்போ அமெரிக்கா வந்து வெனிசுலாவே ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 2-3% க்ரூட் ஆயில் சப்ளை இருக்குது. அதுவும் அவனுக்கு தான். அப்போ இந்த க்ரூட் ஆயிலில் மேஜர் சப்ளை அமெரிக்காவை இருந்தாலும் அமெரிக்காவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல். அதுதான் இங்கே ஒரு சிக்கல். ஸோ இந்த சிக்கலை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மொத்த உலகத்தில் 3 டைப் க்ரூட் ஆயில் இருக்குது. ஒன்று வந்து லைட் ஸ்வீட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மீடியம் சோர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஹெவி சோர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் 3 வெரைட்டி. இதில் லைட் ஸ்வீட்டு தான் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில். இந்த மீடியம் சோர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாய், கத்தார், குவைத் இந்த மாதிரி ஏரியாக்களில் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து மீடியம் சோர். இந்த ஹெவி சோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து சவுதி அரேபியாவில் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில். இந்த லைட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக கருப்பாக கொலலாம் இருக்காது, கொஞ்சம் தின்னாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஜெட்டுக்கு போடுறது, இந்த மாதிரி ஏரோப்ளைனுக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் பெட்ரோல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெட்ரோல்லாம் இந்த ஆயிலில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ரேஞ்சஸ், நம்ம ஊரில் இருக்க வண்டிகளுக்கு பஸ்ஸுக்கெலாம் போடுறாங்கல்ல, இதில் வந்து எடுக்கிறது தான் இந்த மீடியம் ரேஞ்சஸ்ஸு. அப்புறம் ஹெவியில் எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயில் மூலியமாக எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எப்படி சொல்கிறது பவர் பிளான்ட்டு, அப்புறம் வந்து கப்பல்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து ஹெவி. ஸோ இப்போ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலை இந்த நாடுகள்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த நாடுகளுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ அப்படி சப்ளை பண்ணிடுவாங்க. இந்தியன் ஆயிலு, ரிலையன்ஸு, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் வச்சுருக்காங்க. அவங்க அங்கேருந்து தான் ரிஃபைன் பண்ணி க்ரூட் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி நமக்கு வந்து பெட்ரோலாக எல்லா பெட்ரோல் பம்புக்கும் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து நம்ம வண்டியிலையும் பைக்லையும் போட்டுக்கிட்டு நம்ம ஜாலியாக சுற்றி திரியிறோம். ஆரம்பத்தில் அம்பானி ஏதோ வந்து ட்ரம்ப் கூட டைப் பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னீங்க, அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அம்பானி போய் அமெரிக்காவில் ஒரு ரிஃபைனரி செட் பண்ணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு $300 பில்லியன் டீல் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏன் அம்பானி போகணும் அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மீடியம் சோர் அண்டு ஹெவி சோருக்கான ரிஃபைனரிஸ்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்வீட்டுன்னு அதை வந்து இங்கே ரிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவுடைய இன்னொரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வெனிசுலாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆயிலை, க்ரூட் ஆயிலை அவங்க ரிஃபைன் பண்ணி உலக நாடுகள் சப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரிஃபைனரிஸ் இல்லை. விச் மீன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ரிஃபைனரிஸ் எல்லாமே அந்த லைட் ஸ்வீட் அப்படின்ற அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி பிரித்து எடுக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் தான் வச்சுருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜியில் கை தேர்ந்த நம்ம அம்பானி அவர்கள் அமெரிக்காவில் போய் அந்த இடத்துல ரிஃபைனரிஸ் வச்சு வெனிசுலாவிலேருந்து ஆட்டையை போட்ட க்ரூட் ஆயில் எல்லாத்தையும் எடுத்து அங்கே ரிஃபைன் பண்ணி அங்கேருந்து இங்கே விற்க போகிறாங்க. எங்கன்னா உலக நாடுகளில் விற்க போகிறாங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உலக அரசியலே இருக்குது. இந்த ஆயிலை சுற்றி தான் இருக்குது. இங்கேருந்து ஏன் அம்பானி போகணும், அங்கே ஏன் ரிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்னவா இங்கே வரும், இப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் யூகிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் அடுத்தடுத்த வர காலங்களில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த க்ரூட் ஆயிலோட வர்த்தகம் எவ்வளோ பெருசு, இந்த க்ரூட் ஆயிலுக்கு ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன் இந்த நாடுகள்லாம் வந்து இந்த க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி அந்த நாடை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைட் ஸ்வீட் க்ரூட் ஆயிலை எல்லா நாடுகளும் உபயோகப்படுத்த முடியாதுன்றனால அவங்க எங்கெல்லாம் இந்த மீடியம் சோர், இந்த ஹெவி சோர் கிடைக்கிற க்ரூட் ஆயில் கிடைக்குதோ அந்த நாடுகள் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த ஆயிலை வாங்கி அவங்களோட டாலரில் செல் பண்ணும்போது அமெரிக்கா எப்பயுமே நம்பர் 1 இடத்துல இருக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கான வேலையை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்குது, செய்யும், இனியும் செய்யும், இனியும் செய்யும். எப்போ நிறுத்தும் அப்படின்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்றா ஆப்பு வச்சா நிறுத்தும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, அவ்வளோதான். மற்றபடி யூடியூப் பார்த்துக்கோ அது என்ன பண்ணணும். இன்னும் நாளைக்கு வேறு வீடியோவில் இதே நேரத்தில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். நான் உங்கள் விஜய். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.